கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடையதான எல்லையை விஸ்தாரம் பண்ண வேண்டும், நம்முடைய எல்லைகளை காவல் பண்ண வேண்டும். நாம் கட்டுவிக்க வேண்டியதான தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். நமக்கு ஆண்டவர் அரண்மனை கட்டுவதற்கு அவன் அரண்மனை கட்ட வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவன் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். தேசத்துல பண்டக சாலைகள் கட்ட வேண்டும். அவன் சோத்திரம் ஆண்டவருக்கு அடுத்த ஆலயத்துக்கு அடுத்ததான அந்த பலிமுறைகளும் துதி முறைகளும் நன்றாய் வகுத்து அவைகள் முறைப்படுத்தப்பட்டு தலைமுறையாய் நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் கரத்தை. என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம் முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன், அயராமல் தேடுவேன், துயராமல் வாழுவேன், பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில், பிரியாமல் பிணைவேன், பிரியமே பாதத்தில். உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பே, உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பே. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனுடையதான சாதனைகள் அப்படின்னு இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு 2 நாளாகவும் 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். சாலமோனின் சாதனைகள். அதாவது சாலமோன் 40 வருஷம் அரசாண்டான்னா அதில் 20 வருஷமும் ஆலயத்தை கட்டுறதுக்கும் அரண்மனையை கட்டுறதுக்கும் 20 வருஷ காலம் அவனுக்கு ஆச்சா. அப்போ எல்லாம் இவன் நின்று இல்லை, மேல் பார்த்து இல்லை, மற்ற காரியம் செய்திருப்பான். ஆனாலும் அதிகமான பாதி நேரத்தை எதுக்கு செலவழித்தான்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காகவும். 7 வருஷம் ஆலயம், 14 வருஷம் அரண்மனை, ஆக 20 வருஷம் போயிடுச்சு. 6 வருஷம். ஈராம் தனக்கு கொடுத்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினானா. சாலமோன் ஆமாத் சேபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். அவர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் தத்மோரையும் ஆமாத் தேசத்தில் ரஸ்துக்களின் பட்டணங்களையும் அனைத்தையும் கட்டினான். புது இடங்களை விஸ்தாரமாக்கினான். யுத்தம் பண்ணி ஜெயித்தான். கட்டிடங்களை கட்டினான். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம், பாலாத்தை பாலம் கட்டினான்னு இல்லை, பாலாத்தை ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், ரதங்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமின் லீபனோனிலும் தான் ஆளும் தேசம் எங்கும் இஷ்டமானதெல்லாம் கட்டினான். ஒரு கட்டிட பிரியன். ஒன்று வித்தியாசமாக அலங்காரமாக வளைவுகளோடு கூட, வளைவு சுழிவுகளோடு கூட நிறைய கட்டுமான பணிகளை அவன் ஏறெடுத்தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ் மாதிரி. அப்போ அவன் காலத்தில் தான் அந்த குவார்ட்டர்ஸுங்கிறது வந்துச்சு. அந்த கம்பெனி குவார்ட்டர்ஸுங்கிற மாதிரி எல்லாம். ஆமாம், அந்த காலனி வீடுகளை அழகாக, அது வீரர்களுடைய காலனி, ரதங்களுக்குன்னு தனியாக ஏரியா, ஒவ்வொரு ஏரியாவில் வச்சு. அப்புறம் 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஜோசுவா காலம் முதற்கொண்டு சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இந்த ஜனத்தில் உள்ள எல்லாரையும் நினைச்சுதானா அவர்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தி அவங்கள பகுதி கட்ட வைத்தாராம்.
அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரையும் சாலமோன் தன் வேலை செய்ய, அடிமை வேலை செய்ய பயன்படுத்தலையா. அவள் எல்லாரும் யாராக இருந்தாங்களா? யுத்த மனுஷராக இருந்தாங்களா, சேர்வைக்காரராக இருந்தாங்களா, சூப்பர்வைசராக இருந்தாங்களா, ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவராக இருந்தாங்களா. அடிமை வேலை செய்கிறதுக்கு யாரை பயன்படுத்தினான்னா இந்த புறஜாதிய மக்களை பயன்படுத்தினான் என்ற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்குறோம். அப்புறம் 10வது வசனம், ராஜாவாகி சாலமோன் ஊழியக்காரின் தலைவராகிய இவர்கள் 250 பேர் ஜனத்தை ஆளுகை செய்கிறதுக்கு 250 பேரை ஒவ்வொரு ஏரியா 250 ஏரியாவாக முழு பாலஸ்தீனத்தையும் பிரித்து அதில் ஒவ்வொருத்தரையும் தலைமை போட்டு ஒவ்வொரு கவர்னர் மாதிரி வைத்து ரொம்ப நல்ல பரிபாலனம் அப்படிம்பாங்கள்ல, நீதி பரிபாலனம், அதுக்கப்புறம் நிர்வாக பரிபாலனம் செய்து அவர்களை அரசாட்சி செய்து வந்தான். அதுக்கப்புறம் அவன் தன் மனைவியாகிய பார்வோனுடைய குமாரத்திக்கு ஒரு அரண்மனை கட்டி அதையும் அவளை குடிவர பண்ணானா. அதுக்கப்புறம் 13ஆம் வசனம், ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஓய்வு நாட்களில், மாத பிறப்பில், வருஷத்தில் 3 தடவை ஆசரிக்கிற பண்டிகைகளில், புளிப்பில்லாத பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை, எல்லாத்திலையும் தகன பலிகளை செலுத்தினானா. தன்னுடைய அப்பா தாவீதினுடைய பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கும் பிரித்து துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பதாக ஊழியத்தை செய்யும் முறைகளையும், வாசல் காப்பவர்கள், காவல் காக்கிறவர்கள் எல்லாத்தையும் அவன் ஏற்பாடு பண்ணி தாவீது சொன்ன மாதிரியே செய்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்த வழிகளை, சில ட்ரெடிஷன் சொல்லி விட்டுறக்கூடாது, பாரம்பரியம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுறக்கூடாது. அவங்க சில காரியங்களை சில நல்ல காரணங்களுக்காக ஏற்படுத்தி இருப்பாங்க, அதை நாம் தொடர வேண்டும். இவன் காவல் காக்கிற வேலையையும் அவங்க செய்கிறதான அந்த காவல் முறைகளையும் அதை அப்படியே அவன் நினச்சிதான் பின்பற்றினான். ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களையும் முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அந்த 15ஆம் வசனத்தில் பொக்கிஷங்களையும் சகல பொக்கிஷங்களையும் அதை குறித்து ஆசாரியரும் லேவியருடைய கையில் அதை கொடுத்து அதில் அவர்கள் கட்டாயமாக கவனமாக இருக்கும்படி அவர்களுக்கு கொடுத்தான். எல்லா காரியங்களையும் அவன் செய்தாங்கிற பார்க்குறோம். 17ஆம் வசனத்தில் கப்பல் கட்டினான். பின்பு சாலமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் ஏசியன் கேபருக்கும் ஏலோத்துக்கும் போனான். அங்கே போய் நினச்சா கப்பலில் கட்டினானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா. அப்போ கட்டுமான பணிகள் நாம் ஈடுபட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடையதான எல்லையை விஸ்தாரம் பண்ண வேண்டும், நம்முடைய எல்லைகளை காவல் பண்ண வேண்டும். நாம் கட்டுவிக்க வேண்டியதான தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும். நமக்கு ஆண்டவர் அரண்மனை கட்டுவதற்கு அவன் அரண்மனை கட்ட வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவன் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். தேசத்தில் பண்டக சாலைகள் கட்ட வேண்டும். அவன் சோத்திரம் ஆண்டவருக்கு அடுத்த ஆலயத்துக்கு அடுத்ததான அந்த பலிமுறைகளும் துதி முறைகளும் நன்றாய் வகுத்து அவைகள் முறைப்படுத்தப்பட்டு தலைமுறையாய் நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே வளர்ச்சிக்காகவும் வருமானத்துக்காகவும் பல காரியங்களையும் செய்ய வேண்டும். இது எல்லாம் நாம் இந்த அதிகாரத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் 8வது அதிகாரத்தை பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் சாலமோனுடையதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அவர் செய்ததான காரியங்கள். அதற்கு பின்பதாக அவர் என்ன செய்தாராம், இஸ்ரேல் ஜனங்கள் யாரையும் வேலைக்கு கொள்ளலை. அதுக்கு பதிலாக அவர்களை தலைவர்களாக, யுத்த மனுஷர்களாக, சேர்வைக்காரராக, குதிரை வீரர்களுடையதான தலைவராக ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 250 தலைவர்களை அவர்களை என்ன செய்தாங்க, ஏற்படுத்தி அதை எல்லாம் மேற்பார்வை செய்வதற்கான காரியங்களை செய்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மோசே அது முடித்த உடனே, எல்லா வேலையும் முடித்த உடனே செய்த காரியம் என்னன்னு சொன்னால், மோசையினுடையதான பிரமாணத்தின்படி என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாள்லையும் வாரந்தோறும், ஓய்வு நாள் தோறும், அடுத்தது ஒவ்வொரு மாதம் தோறும், மாத பிறப்பெல்லாம், அடுத்தது பண்டிகைகள் இல்லை, அப்போ எல்லா நாட்களும் என்ன செய்யணும், பலிகள் செலுத்தப்பட வேண்டும், சர்வாங்க பலிகள் செலுத்த அந்த காரியங்களை ஏற்பாடு செய்தார். அதை செயல்படுத்தினார். அவருடைய நாட்கள்லாம் அதை செய்தார் என்பதை நம்ம இதில் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அது மோசையின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மோசையின் கற்பனை. அடுத்ததாக தாவீதின் கற்பனை என்ன அப்படின்னா, அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள், அவர்களுடையதான வேலை என்ன, அவருடைய கடமைகள், அவங்க என்ன செய்யணும்,
அவங்க என்ன தேவனை துதி செலுத்தணும், வாசல்களை காக்கிறதான வேலையை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடையதான வேலைகளையும் நியமித்து அவரவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்ய நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? அப்பா, இரக்கம் கிருபைன்றதான நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் முடிதான திருச்சமூகத்தில் அங்கே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, சாலமோனுடைய நாட்களில் எல்லாவற்றையும் அப்பா நேர்த்தியாய் செய்ய நீர் கிருபை தந்தீர். ஆமீன். அப்பா, உமக்கு பலி செலுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் அப்பா அந்த மோசேயினுடையதான கற்பனையின்படியும் ஆமீன் அப்பா தாவீதினுடையதான பிரமாணத்தின்படியும் செயல்பட்டது போல எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நாங்கள் மறவாமல் ஒவ்வொரு நாளும் என்னென்ன காரியங்கள் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கர்த்தாவை காண்பிக்கிறீரோ அவைகளை உம்மை துதிக்கவும் கர்த்தாவை உம்மை ஆராதிக்கவும் ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் கர்த்தாவை உம்முடைய சுவிசேஷத்தை பறைசாற்றவும் எங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. அந்த எழுதி கொடுத்ததான் அந்த பிரமாணங்களை நாங்கள் நிறைவேற்ற செயல்படுத்த உம்மை ஆராதிக்க கர்த்தாவை உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த அப்பா உம்முடைய நாமத்துக்கு அடையாளங்களாக இருக்க உம்முடைய ஆலயத்தின் காவலை காக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.